ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற 96வது அஃபோரிசம். 96வது அஃபோரிசம் அதுக்கும் இந்த நான் சொல்ல போற தகவலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அன்னையிடமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் வந்ததற்கு பின் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிறு அனுபவம் அல்லது ஒரு சிறு வார்த்தை கூட ஆன்மாவின் மூலமாக கிடைக்கும் ஒரு அனுபவமாக அதை நான் பார்க்கிறேன். போன வருஷம் 2025 பிப்ரவரியா மார்ச்சான்னு தெரியல, எனக்கு மார்ச்ன்னு நினைக்கிறேன். நான் திடீர்னு ஒரு குரூப் ஆரோவில இருந்து வந்தாங்க. அவங்க வந்து இது மாதிரி ஒரு பொயட்ரி செஷன் வந்து சாவித்ரி பவன்ல வைக்கணும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்தும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய கவிதைகளை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், ஓ அப்படியா, அப்போ இந்தியன் லாங்குவேஜஸ்ல உண்டா அப்படின்னோடனே, ஓ உண்டு, ஹிந்தியில எல்லாம் இது பண்றாங்க. அப்போ தமிழ் என்னாச்சு அப்படின்னு, ஓ நீங்க வாசிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அப்புறம் அந்த இன்னொருத்தவங்களும் நானும் ஏதான ஒரு கவிதை வந்து தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு உடனே தோணுனது, அது ஏன் தோணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்ரீ அரவிந்தோட கலெக்டட் போயம்ஸ்ல அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சில கவிதைகள் மட்டும் அதுல தெரியும், அவ்வளவுதான். ஆனால் வந்து இன்விடேஷன் அப்படிங்கிற போயத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. சரி ஓகே, அதுக்கான டெக்ஸ்ட் எல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழும் இங்கிலீஷ்லையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னாக்கா, அதுக்கு முன்னாடி ஆரோவிலோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு லேடி முன்னாடி எனக்கு இங்க நெய்பரா இருந்தவங்க, அவங்க திடீர்னு நான் இங்க பார்த்துட்டு, அம்மா எனக்கு வந்து ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்னாங்க. என்னது சொல்லுங்க அப்படின்னு. இந்த போயமை கையில கொடுத்து, இது மொழிபெயர்ப்பு இன்விடேஷன் அப்படிங்கிற இந்த போயமை கொடுத்து, இதை மொழிபெயர்த்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதை எப்படி பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். எப்பயுமே ஒரு அனுபவம் உண்டு. இதெல்லாம் வந்து அன்னை பகவான் சொல்ற மாதிரி ஆன்மாவிலிருந்து வர்றதோ என்னவோ. அந்த இன்விடேஷன் போயம் என்ன விடல சம்பவம். நானா வந்து இந்த போயமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனா இதனுடைய தமிழ் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது. பட் எங்கேயோ தமிழ் பார்த்த ஞாபகம் இருந்தது. அப்புறம் அந்த நான் நினைச்சது சரியாகவும் இருந்தது. சண்முக பிரியாட்ட எல்லாம் கேட்டேன். பட் அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு அவ்வளவா இதுவா படலை. அதனால நானே கொஞ்சம் அதை மாத்தி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இன்விடேஷன் போயம் அதை இங்கிலீஷ்லையும் வாசிக்கிறேன். யார்கிட்டயாவது இருக்கா, எடுக்க முடியுமா யாராலையாவது? இன்விடேஷன் போயம் மேடம் சானட்ஸ்ல இருக்குமா மேடம்? கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ்ல சானட்ஸ்ல இருக்கும். இல்ல நீங்க அப்படி இல்லைன்னா நான் ரெடியா இருந்தா இப்ப எடுக்கிறேமா? இல்ல ரெடியா நான் வச்சிருக்கேன் என்னோட மொபைல்ல. ஸோ எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஓகே, நானே வாசிக்கிறேன். இன்விடேஷன். With wind and the weather beating round me, up to the hill and the moorland I go. Who will come with me? Who will climb with me? Wade through the brook and tramp through the snow. Not in the petty circle of cities, cramped by your doors and your walls I dwell. Over me God is blue in the welkin. Against me the wind and the storm rebel. I sport with solitude here in my regions of misadventure have made me a friend. Who would live largely, who would live freely, here to the wind-swept uplands ascend. I am the lord of
tempest and mountain. I am the spirit of freedom and pride. Stark must he be, and a kinsman to danger, who shares my kingdom and walks at my side. ஸோ இந்த போயம் வந்து இங்கிலீஷ்ல இது வந்து ஸ்ரீ அரவிந்தோ, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து அலிப்பூர் சிறையில் இருந்தப்போ அவருக்கு இது வந்து ஒரு இன்ட்யூஷனா வந்த போயம். ஏன்னா அவர் கவிஞர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும், வித் விண்ட் அண்ட் த வெதர் பீட்டிங் ரவுண்ட் மீ. அந்த அலிப்பூர் சிறையினுடைய அந்த வெயிலும் குளிரும் அது எல்லாத்தையும் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதோட தமிழ் இது வந்து நானே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்டது. ஸோ அழைப்பு. சுழன்றடிக்கும் சூறைக்காற்றின் நடுவே நான் குன்றில் ஏறி பாலை வழி நோக்கி போகிறேன். எவர் வருவார் என்னுடன், எவர் ஏறுவார் என்னுடன்? ஓடையின் சேர் கடந்து பனிப்பாறையை மிதித்து சென்றிட. குறுகியதாம் நகர்களின் எல்லைக்குள்ளே அருகருகே நெருக்கிடும் உங்கள் கதவுகள், சுவர்களின் உள்ளே நான் வாழ மாட்டேன். எனக்கு மேலே இறைவன் நீலவானமாய் விரிகிறான். என்னை எதிர்த்தே காற்றும் புயலும் புரட்சி செய்யும். நான் எனக்குரிய வெளிகளில் தனிமையில் கிடந்து கழிப்படைவேன். தோல்வியுறும் தீரச் செயல்களையும் எனது துணையாய்க் கொள்வேன். இங்கு காற்றடிக்கும் மேட்டு நிலம் தன்னில் என்னுடன் தான் ஏறி பெருமித வாழ்வை சுதந்திரமாய் வாழ்ந்திடவே விரும்புவார் யார்? நான் கடும் புயலின் நெடுமலையின் தலைவன். நான் சுதந்திரத்தின் பெருமிதத்தின் ஆன்மன். என்னுடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொண்டே என்னோடு நடப்பவன் தன்னுறுதி உள்ளவனாய் இன்னல்களின் உறவினனாய் இருத்தல் வேண்டும். ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச ஒரு போயமாக ஆயிடுச்சு. ஸோ அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாம் வந்து ஒரு அந்த சோல் ஆன்மா கொடுக்குற ஒரு அனுபவம். ஏன்னா அதை படிக்கும்போது நமக்குவே தோணும், யாரால எல்லாம் இப்படி அவரோட போக முடியும் அப்படின்ட்டு. அவர் கடைசியில எழுதுறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடு நடப்பவன் தன்னுறுதி உள்ளவனாய் இன்னல்களின் உறவினனாய் இருத்தல் வேண்டும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் வந்து இதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு தன்னுறுதி அவனுக்கு இருக்கணும். இன்னல்களை ஏற்றுக்கொள்பவனாய் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய. தேங்க்யூ. நல்லா இருந்தது. நேற்று அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அவர் அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே அதை தான் சொன்னேன், அந்த இன்விடேஷன் போயம். ஓகே, நம்ம போகலாமா? ஏதாவது சொல்லணுமா அதை பற்றி? அம்மா மைத்திலி ஷேர் பண்ணியிருக்காங்கம்மா அந்த போயம் எடுத்து. நீங்க உங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் கொடுங்கம்மா. தேங்க்யூ. தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்புறம் அனுப்புறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. இங்கிலீஷ் அனுப்பிட்டாங்கம்மா. இங்கிலீஷ் அனுப்பிட்டாங்க. அந்த தேங்க்யூ. லாஸ்ட் ஸ்டான்ஸா டோட்டலி பகவானுடைய அந்த உத்தர பர்வட்டாக்கோட ரொம்ப ரொம்ப ரிலேட்டடா இருக்கு. ஆமா. I am the Lord of tempest and mountain. I am the spirit of freedom and pride. Stark must be he. Stark must he be, and a kinsman to danger, who shares my kingdom and walks at my side. அததான் அப்படி போட்டேன். நான் கடும் புயலின் நெடுமலையின் தலைவன். நான் சுதந்திரத்தின் பெருமிதத்தின் ஆன்மன். என்னுடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொண்டே என்னோடு நடப்பவன் தன்னுறுதி உள்ளவனாய் இன்னல்களின் உறவினனாய் இருத்தல் வேண்டும். ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்ம வந்து அடுத்த அப்போரிசம் ஆரம்பிக்கணுமா? 96. ஓகே, இத முடிச்சிட்டோம்ல? அந்த முந்தின இது முடிச்சிட்டோம். போன வாரம் முடிச்சிட்டோம். ஓகே, 96 ராதாராணி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மேடம். தேங்க்யூ சோ மச். ஒரு நிமிஷம்.
experience, aphorism number 96, experience in thy soul the truth of the scripture. Afterwards, if thou wilt reason and state thy experience intellectually, and even then distrust thy statement, but distrust never thy experience. This doesn't require any explanation. That is to say, it should be explained to children that the statement, whatever it may be, the scripture, whatever they may be, are always a diminution of the experience. They are always less than the experience. There may be people who need to know this. Thank you, ma. Thank you. ரொம்ப அழகா இருக்கு, குறுகியதாகவும் இனிமையாகவும் இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தமிழ்ல சித்ரா வாசிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம். பேஜ் நம்பர் 86, 86, 96 படிக்கணும் மேடம். வேதத்தின் உண்மையை உனது ஆன்மாவில் அனுபவத்திற்கு கொண்டு வா. அதன் பின் நீ விரும்பினால் உன் அனுபவத்திற்கு காரணமான காரியம் கண்டு அதை அறிவுக்குகந்த முறையில் வகுத்து கூறு. அப்போதும் கூட உன்னுடைய கூற்றை நீ சந்தேகிக்கலாம். ஆனால் உனது அனுபவத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதே. இதற்கு விளக்கம் தேவையில்லை. அதாவது குழந்தைகளுக்கு இதை விளக்க வேண்டும். ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட், அது எதுவாக இருந்த போதிலும், வேதங்கள் அவை எவையாக இருந்த போதிலும், அவை அனுபவத்தை குறைவுபடுத்துபவையாகவே இருக்கும். அவை எப்பொழுதும் அனுபவத்திற்கு குறைந்தவையாகவே இருக்கும். சிலருக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டியது தேவையாயிருக்கும். நன்றி மேடம். தேங்க்யூமா. இத பத்தி யாராவது சொல்றீங்களா? வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் மா. பகவான் சில பல இடங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப அழுத்தமான கருத்துக்கள் நமக்கு கொடுப்பாரு. இங்க அவரு முதல்ல அனுபவத்தினுடைய உயர்வு அத சொல்றாரு. அது இன்டெலெக்சுவல் எக்ஸ்பிரஷன், இன்டெலெக்சுவல் ஃபீலிங், இந்த எதனாலையும் அந்த முழு அனுபவத்தை உணர்த்த முடியாது. அனுபவம் ஃபார் ஃபார் ரிச்சர். அப்படிதான் ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சொல்லுங்க. ராதாராணி சொல்றேம்மா. அதாவது என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நமக்கு அனுபவம் இருக்கும். நம்ம அத சொல்லலாம். அப்புறம் சொல்லினப்புறமும் எழுதினப்புறமும் நம்மளுக்கே அதுல சந்தேகம் வரலாம். ஆனா அந்த அனுபவம் கண்டிப்பா உண்மை. அத நம்பிக்கை இல்லாம நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, நான் அதை ஷேர் பண்ணட்டுமா? சாவித்ரியில 143 பேஜ்ல நேத்துதான், அதாவது நிறைய தடவை அந்த பேஜ் படிச்சிருக்கேன். நேத்துதான் எனக்கு ஒண்ணு பகவானே அதை காமிச்சு கொடுத்தாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா 391 லைன், it captured not the spirit in the form, it entered not the heart of what it saw, it looked not for the power behind the act, it studied not the hidden motive in things, nor strove to find the meaning of it all. இது நாம் நிறைய தடவை படிச்சிருக்கேன். நேற்று தான் பகவான் சொன்னாரு, அந்த நாட்டை எடுத்துட்டு படிச்சோம்னா அதுல ஒரு மீனிங் இருக்கு. It captured the spirit in the form, it entered the heart of what it saw, it looked for the power behind the act, it studied the hidden motive in things. Yes. லைன் நம்பர் எனக்கு ஏதோ சம்பந்தம் இருந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் புக் எடுத்துன்னு வந்தேன். தேங்க்யூ. லைன் நம்பர் என்ன? லைன் நம்பர் சொல்லுங்க. பேஜ் 143, ஐ லவ் யூ பேஜ் 143, ஷார்ட் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. இது லைன் 390. 390ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது, 5-6 லைன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் டு மீ. தேங்க்யூ. அதாவது இது த லைஃப் டிவைன் எக்ஸ்பிளைன்ட் பை ஷதவன், அதோட அந்த ப்ரூஃப் ரீடிங்கை
அந்த ஒர்க்கை எடுத்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ we are going to publish it soon. அப்போ அது படிக்கும்போது கதாவன் வந்து ஒன்று சொல்றாங்க, லைஃப் டிவைன் தான் தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ன்றாங்க அதுல. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு உண்மையானது. அகெயின் லைஃப் டிவைனுக்கும் சாவித்திரிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. ஏன்னா சாவித்திரி வந்து இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ போயம் இன் த ஃபார்ம் ஆஃப் போயம், அதோட ரிச்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ப்ரோஸ்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால வந்து ரொம்ப ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. பட் ஒரு பொயட்ரி அப்படிங்கிறச்சே நமக்கு வந்து we can go beyond. அல்ல இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே அது நமக்கு கிடைக்கும். ஆனா சாவித்திரியை படிக்கும்போது இட் இஸ் ஆல் த சோல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தடவை இப்படி படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம். இப்போ ஒரு வாரமா எனக்கு வேற ஒரு தாட் போயிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து ஒன்னொன்னா அது ஒவ்வொரு பேஜா பார்க்கணும், அதை வந்து ஒரு டீப்பா அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல அது தோணிட்டே இருக்கு. ஏன்னாக்கா ஒரு சில சமயம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி மதர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வசந்தாமெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. பட் ஐ எம் அ வெரி சிம்பிள் லேடி. எனக்கு வந்து ஒன்றும் பெருசா ஆங்கில இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஈவன் தென் த சாவித்ரி இஸ் வெரி டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், சோல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் வந்து இங்க பகவான் சொல்றாரு. எல்லா அனுபவங்களும் சும்மா நம்ம வந்து போற போக்குல சில விஷயங்களை பார்த்துட்டு, எனக்கு இந்த அஃபோரிசம் படிக்கும்போது இதுல நம்ம என்ன விளக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல யோசிச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளவு ஒரு பெரிய உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா ஸ்ரீ அரபிந்தோ சிம்பிளா சொல்லிட்டாரு, மதர் அதை விட சிம்பிளா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ஸ்கிரிப்சருக்கும் எந்த விதமான, அதாவது அந்த அளவு அந்த ஸ்கிரிப்சர் சொல்லாது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து நம்ம கண்கூட நிறைய நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு நம்ம சும்மா முன்னாடி இது ரொம்ப நடந்தது எனக்கெல்லாம். ஆசிரம் பக்கத்துல குடியிருக்கும் போது காலையில அப்படியேவும் சமாதிக்கு போறது வழக்கம் விடிகாலையில. அப்ப யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் போவான், அவன் தான் அன்னைக்கான ஒரு மெசேஜ் அவன் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வேற ஒரு ஆள். இது மாதிரி எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. பல சமயங்கள்ல அது வந்து நடந்திருக்கு. அது என்னவோ ஒண்ணு வந்து சொல்லிட்டு யாரோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அனுபவங்கள்லாம் வந்து எந்த ஸ்கிரிப்சர்லையும் நம்ம போய் தேட முடியாது. அதுல வந்து அதுல கிடைக்கிற அனுபவத்தையும் நாம வந்து அதை நம்பிக்கை இல்லாம பார்க்க கூடாது. பகவானுக்கு இருக்கிற ஆங்கில புலமை இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ தூரம் அந்த ஆங்கிலத்துல வந்து ஒரு பெரிய கை தேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறவர் இந்த சாவித்திரி எல்லாம் அவர் கிட்டத்தட்ட எழுதுவதற்கு முன்னாடி, அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்ததற்கு அப்புறம் அவர் வந்து வேதங்களை இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சப்போ அவரே இதை சொல்றாரு, நான் இது மாதிரி சரமா இது மாதிரி எல்லாம் பேரெல்லாம் நான் கொடுத்தேன், அந்த இன்ட்யூஷன், அந்த பவர் ஆஃப் இன்ட்யூஷன், அதுக்கெல்லாம் பேர் கொடுத்தேன். ஆனா லேட்டர் வென் ஐ வாஸ் ரீடிங் இந்த வேதங்களையும் உபனிஷத்துகளையும் படித்தப்போ அந்த பேர் வந்து அதுல இருக்கிறத அதுல வந்து நான் பார்த்தேன். அப்போ இது வந்து அவர் படிச்சு இது வரல, ஆனா இது அனுபவம் மூலமாக அது வந்தது. ஸோ இது நமக்கும் பல சமயங்கள்ல சாவித்திரியை திடீர்னு திறக்கும் போது, இப்போ ராதாராணி சொன்ன மாதிரி இல்லாட்டி காந்திமதி அனுப்பிச்ச மாதிரி நமக்கு திடீர்னு ஒரு லைட் அதுல இருந்து அப்படி வர மாதிரி இருக்கும். அதுதான் அந்த அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை வந்து அதை நம்பிக்கை இல்லாம நம்ம அதை வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இன் தை சோல் த ட்ரூத் ஆஃப் த ஸ்கிரிப்சர். அதாவது ஸ்கிரிப்சர்னா என்னது,
யாராவது சொல்றீங்களா? அவர் வேதங்களை தான் ஸ்கிரிப்சர்னு சொல்றதா அப்படிமா? ஸ்கிரிப்சர்னா வேதங்கள் மட்டும் இல்ல, எல்லா இதுலயும் எல்லா மதங்கள்லயும் உள்ள ஸ்கிரிப்சர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். வெறுமன நம்மளோடது மட்டும் எடுத்துக்க தேவையில்லை. எல்லாம் பைபிள் இல்லாட்டி குரான், வாட் எவர் இட் இஸ், எந்த இதுவா இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தை சோல் த ட்ரூத் ஆஃப் த ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறார். அதனுடைய உண்மையை வந்து நீ அனுபவமாக உன்னுடைய ஆன்மா வந்து அது தரும். ஆனா அதை வந்து நீ நம்பிக்கை இல்லாம பார்க்க கூடாது. ஆஃப்டர்வர்ட்ஸ் இஃப் thou wilt reason and state thy experience intellectually, and even then distrust thy statement. இது வந்து நமக்கு அடிக்கடி இந்த மனசு பண்ற வேலை தானே. ஒரு சந்தேகம் வந்துடும், இல்ல நம்ம சொன்னது சரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் பல தடவை சொன்னேன், இது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல, நான் சரியா சொல்றேன்னா தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதெல்லாம் வந்து அது ஏன் இந்த வகுப்பு, இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸை ஏன் எடுக்கணும்? யாருமே செய்யாத ஒரு வேலையை எனத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அந்த ஒரு டிஸ்ட்ரஸ்ட் வந்துடுது நமக்கு. ஆனா எங்கேயோ ஏதோ வந்து உக்காந்துட்டு இதை செய்ய அப்படின்னு சொல்லுது. அலோக் பாண்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு கேம் மாதிரி. நம்ம மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் சொல்றாங்கல்ல கிரிக்கெட்ல, அது போல இது வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் கேம் மாதிரி நம்முடைய லைஃப் எல்லாம். ஏன்னா இது ஆல்ரெடி மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ ஹஸ் டிசைடட், இது வந்து இன்னது இந்தந்த சமயத்துல செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது வந்து அந்த டிவைனோட வில்லு, அதுபடி எல்லாமே நடக்குது அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். அப்படின்னாலும் அப்பப்போ ஒரு சந்தேகம், அந்த ஒரு நம்பிக்கையின்மை நமக்கு வந்துடுது. பட் டிஸ்ட்ரஸ்ட் நெவர் தை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அந்த அனுபவத்தை எதனாலும் மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா அதை மாற்ற முடியாது. அதுல வந்து நமக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. சாவித்திரி படிக்கும் பொழுதோ, இல்லாட்டி லைஃப் டிவைன் படிக்கும் போதோ, இல்லாட்டி நேத்து பகவானுடைய உத்தர்பாரா ஸ்பீச்சை பத்தி பேசும்போதோ, அதெல்லாம் ஒரு அனுபவம். 30ஆம் தேதி முந்தா நாள் வந்து அந்த சர்வீஸ் ட்ரீயோட பிறந்த நாள் அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. எப்பயுமே இது எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை இல்லையா? எதேச்சியா வேற ஒரு விஷயத்துக்காக இங்க பாண்டிச்சேரி ஆசிரம் போகும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, சமாதி கிட்ட வந்துட்டு அப்படியே போய் அந்த சர்வீஸ் ட்ரீயை கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டே இருந்தேன் நான். அதாவது மோர் தேன் வாட் ஐ டூ அது மாதிரி செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்னவோ தெரியல, ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்தது அந்த சமயத்துக்கு. அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தேனாக்கா இது மாதிரி மெசேஜ் வருது. அப்போதான் நான் நினச்சிட்டேன், ஓகே இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பொய் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ட்ரீ வந்து நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது. நீ இங்கே தானே நின்றுட்டு இருந்த, எவ்வளோ நாள் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த, எவ்வளோ நாள் இங்கே நின்று வேலை செஞ்ச. அது வந்து மதர் ஸ்ரீ அரபிந்தோட அந்த பிசிக்கல் பாடியை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. அவர்களுடைய உடலை, அந்த பூத உடலை இன்னைக்கும் தாங்கிட்டு இருக்கு அதோட வேர்ல. அது எத்தனை வருஷம் ஆச்சு? 75 90 வருஷமா ஏதோ டேட் எல்லாம் போட்டிருந்தாங்க. 96 போட்டிருந்ததுமா. 96, எஸ். அவ்வளோ வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது. ஸோ அப்ப அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய, இந்த மாத்ருமந்திர ஆலமரத்தை பார்க்கும் போதும் அப்படிதான் தோணும். எத்தனை ஜென்ரேஷன்ஸை பார்த்துருக்கோம், எத்தனை நிகழ்வுகளை அதை பார்த்துருக்கோம், எத்தனை பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது ஒரு சாட்சியா நின்று அது பார்த்துருக்கோம் அப்படின்னு அந்த ஆலமரத்து அடியில போய் உட்கார்ந்தாலும் தோணும். இங்கே இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரு என்னவோ ஒரு ரிஷி மாதிரி அவர்களுடைய உடலை அப்படியே அது தாங்கி கொண்டு, மடியில தாங்கி கொண்டு அது நிக்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எப்பயுமே வரும். ஆனா அன்னைக்கு வந்து சும்மா நாங்க வந்து எங்களுடைய வேலைக்காக போனோம், அப்படி ஒரு ரவுண்டு சுத்தினோம், அப்புறம் வந்து வந்தோம். அதே சமயம் வந்து இன்னொரு ஒரு இதுவும் கிடைச்சது. என்னன்னாக்கா அந்த இப்படி இதெல்லாம் செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி ஏறிட்டு அந்த படியில வந்து
ஒழுங்கா இறங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வயசாகுது இல்லையா, கீழே ஒழுங்கா இறங்குறேனா, காலை சரியா வைக்கிறேனா அப்படின்னு கீழே பார்த்துக்கிட்டே காலை வைக்கிறேன், என்னை பாரு அப்படின்னு அங்க ஒண்ணு கூப்பிடுது என்ன. அதாவது மேல மேல பாக்குறபடி கூப்பிடுது. அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேல பார்த்தனாக்கா ஒரு பெரிய சைலன்ஸ் ஃப்ளவர் ஒன்னே ஒண்ணுதான் அது வந்து அங்க பூத்திருக்குது. எனக்கு அது மேலயும் எப்பயுமே ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. அதுவும் வந்து கூப்பிடுது. உடனே அதை பார்த்துக்கிட்டேமோ, ஓ நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டேவும் அப்படியேவும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு வந்தோம் நாங்க. ஸோ அது மாதிரி இந்த அனுபவங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அனுபவங்கள் வந்து ஆன்மாவினுடைய அனுபவங்கள். நீங்க என்னதான் ஸ்கிரிப்சரை படிச்சா கூட இந்த அனுபவங்களை அது சொல்லாது, அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்கிரிப்சர் மூலமா நமக்கு வந்து பல அனுபவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுவும் அதுவும் அது ஒன்னாகாது. அதனால அதை நம்பாம இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போ திஸ் டசன்ட் ரிக்வயர் அது சைலன்ஸ் ஃப்ளவர் அப்படிங்கிறது சண்முகப்பிரியார் தான் போடுவாங்க. அதை அவங்க நிறைய தடவை ஒரு போட்டு வயலட்டிஷா ரவுண்டா நிறைய ரே மாதிரி. ஆமா, அதை யாரோ கிருஷ்ண கமல்னு போட்டிருந்தாங்க. இல்ல அது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இட் இஸ் பேஷன் ஃப்ளவர், அதுக்கு பேரு. அதோட காமன் நேம் வந்து பேஷன் ஃப்ளவர். அது அது ஒரு நல்ல பழத்தையும் கொடுக்கும், அந்த பழமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸோ நீங்க முடிஞ்சா போடுங்க சண்முகப்பிரியா. ஷேர் பண்ணுவோமா இப்போ? போடுங்க. So this doesn't require any explanation. That is to say, it should be explained to children that the statement, whatever it may be, இதுதான். ராதாராணி பார்த்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல பார்த்தேன் அங்க, அதனாலதான். இட்ஸ் கிரேஸ், ரியலி கிரேஸ். அந்த பூ கூப்பிட்டுருக்கு வேற உங்களை. ஆமா, அது ஒண்ணே ஒண்ணுதான். ஆமா, ஒண்ணே ஒண்ணுதான் இருந்தது, நிறையவும் இல்லை அதுல. இதை விட இன்னும் ஒரு டபுள் மடங்கு இருக்கும், நல்லா பெருசா இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கூட வந்தவங்கள்ட்டையும் காமிச்சாங்க. ஓகே, தேங்க்யூ சண்முகப்பிரியா. So that is to say, it should be explained to children that the statement, whatever it may be, the scriptures, whatever they may be, are always a diminution of the experience. They are always less than the experience. ஆனா இதுல வந்து இன்னொரு ஒரு விதமான ஒரு விஷயமும் சொல்லலாம். இது இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வெறுமன வர்றதில்ல. அது வந்து அந்த பெரிய முனிவர்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் கிடைத்த அனுபவங்கள். அந்த அனுபவங்களை, அது மந்திரங்கள்லாம் அப்படிதான் வருது, அந்த அனுபவங்களை அவர்கள் உள்வாங்கி அதை அசிமுலேட் பண்ணி அது வந்து வார்த்தைகளாக வெளிவருது. சாவித்திரியும் அப்படித்தானே, முழுக்க முழுக்க பகவானுடைய அன்னையினுடைய அனுபவங்கள் தான், ஆன்மீக அனுபவங்கள் தான் அது. அந்த ஒரு 15 கேண்டோ புக் 2லையும், புக் 1ல 3 கேண்டோவும், 1, 2 தவிர 3, 4, 5, அப்புறம் இதுல இருக்கிற 15, இந்த 18 கேண்டோஸும் பகவானுடைய அனுபவங்கள் தான். அதனாலதான் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மந்திர சக்தி உள்ளது அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். ஸோ இந்த அபோரிசம் படிக்கும்போது எனக்கு தோணினது இதுதான். ஏன்னா அந்த அதோட அனுபவங்கள் தான் அந்த வார்த்தைகளாக வெளிவருகிறது. அடுத்த அபோரிசம்ல எல்லாம் சொல்றாங்க அன்னை, ஏன்னா இறை அனுபவம் இல்லாதவன் இறைவனை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது கூட நம்ம படிச்சிருக்கோம், மதர் சொன்னது. ஸோ அந்த அனுபவங்கள் வரும் பொழுதுதான் நமக்கு வந்து ஓகே இதை சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வகுப்புகள் எடுக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளவு என்ன சொல்றது, ரொம்ப அதுல உடன்பாடு இருக்கிறது இல்லை எப்பயுமே. பல வருட காலம் நான் வந்து எதையுமே எந்த வகுப்பையும் எடுக்கல, பல வருட காலம் சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 18 இல்லாட்டி 16 ஒரு 10 வருஷம் கூட கிடையாது, அப்ப இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சு சாவித்ரி பவன்ல. அப்புறம் அப்படியே வந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைம்ல இதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி வகுப்புகள் எல்லாம்
எடுக்கிறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா மதருக்கு வேலை செய்யணும், நம்ம வந்து ஆரோவிலுக்கு வேலை செய்யணும், அவ்வளவுதான் என்னோடது. அதோட வந்து அதுல நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அது மட்டும்தான். அந்த கத்துக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் அதோட நிறுத்திக்கிறது. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, படிச்சதை வந்து ஒண்ணு ஷேர் பண்ணணும், அப்புறம் ரெண்டாவது அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு தூண்டும் அப்படின்னும் ஒரு சிலர் சொன்னாங்க. பட் எப்பயுமே உங்களை மாதிரியே நானும் வந்து இங்க நடக்கிற வகுப்புகளை எல்லாம் ஜஸ்ட் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. அது மாதிரி லைஃப் டிவைனோ, சிந்தசிஸோ, இல்லாட்டி சாவித்திரி வகுப்புகளோ, சண்டே ஸ்டடி சர்க்கிள், இது மாதிரி எல்லாம் வந்து அதுல கலந்துக்கிறது. ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்முடைய ஆன்மாவிலிருந்து வருபவை. அதன் மூலமாக நீங்க வந்து கவிதைகள் எழுதலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஓவியம் தீட்டலாம், இல்லாட்டி ஒரு மியூசிக் போடலாம். அதுவும் வந்து ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அனுபவங்களாக தான் அதுவும் இருக்கும். ஸோ there may be people who need to know this. ஸோ அன்னை வந்து இதை குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லும், இது இப்படியாமா அது அப்படியாமா அப்படின்னு கேட்கும். அவங்கள வந்து அத சில சமயம் இந்த புத்தகங்கள் படிக்கிறது மூலமா அது இன்னும் கொஞ்சம் ஒரு தூண்டுதல் வரும். ஆனா பலருக்கு நமக்கெல்லாம் இப்போ வந்து புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நானுமே இப்படிதான் யாராவது பேசுறதெல்லாம் கேட்குறேன். ஆனா பல சமயங்கள்ல அந்த படிக்கும்போது தான் இந்த அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது பார்க்கலாமா? 97 யார் வாசிக்கிறீங்க? வசந்தாம்மா வாசிங்க. Thank you, Mom. Aphorism 97. When thou affirmest thy soul experience and deniest the different soul experience of another, know that God is making a fool of thee. Dost thou not hear his self-delighted laughter behind thy soul's curtain? Mother gives the following explanation. Oh, it's delightful. One can only smile and say, never doubt your experience, for your experience is the truth of your being. But do not imagine that it is a universal truth. And never on the basis of this truth deny the truth of others. Because for each one, his experience is the truth of his being. And a total truth would only be the totality of all these individual truths, plus the experience of the Lord himself. ஓகே, தேங்க்யூ. தமிழ்ல யார் வாசிக்கிறாங்க? அம்மா நான் வாசிக்கிட்டேம்மா. வாசிங்க கனிமொழி. தேங்க்யூம்மா. நீ உன்னுடைய ஆன்ம அனுபவத்தை வலியுறுத்தி கூறி, ஆனால் இன்னொருவனுடைய வேறுபட்ட ஆன்ம அனுபவத்தை மறுக்கும் போது கடவுள் உன்னை முட்டாளாக்குகிறான் என்பதை அறி. ஆனால் உன்னுடைய ஆன்மாவை திறக்கி பின்னால் அவன் ஆனந்தமாய் சிரிப்பது உன் செவியில் விழவில்லையா? ஓ, இது அருமையிலும் அருமை. நாம் சொல்லக்கூடியதெல்லாம் புன்முறுவல் செய்து உன்னுடைய அனுபவத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதே. ஏனெனில் உனது அனுபவம் உன்னுடைய ஜீவனின் உண்மையாகும். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் உண்மை என்று நினைத்து விடாதே. இந்த உண்மையின் அடிப்படையில் மற்றவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மையை ஒருபோதும் மறுக்காதே. ஏனெனில் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய அனுபவம் அவனுடைய ஜீவனின் உண்மையாகும். இந்த தனிப்பட்ட உண்மைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அத்துடன் இறைவன் தானே அனுபவிக்கும் அனுபவத்தையும் சேர்க்கும் போதே முழு உண்மை கிடைக்கும். தேங்க்யூமா. தேங்க்யூ. இதை யாராவது சொல்றீங்களா, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு?
சொல்லுங்க வசந்தாமா. தேங்க்யூமா. பகவான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப வெரி பிராட் அவுட்லுக் ஹி இஸ் டேக்கிங் ஆன் எவ்ரிதிங். அவர் வந்து ஈவன் அபவுட் த ரிலிஜன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒவ்வொரு ரிலிஜன் தே ஃபோக்கஸ் அட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ். ஆனா எவ்ரிவேர் அந்த ஸ்டார்டிங் ஃபவுண்டர் he has the darshan of that absolute truth. அந்த பேர் உண்மையை தரிசிச்சுதான் அவரு வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பின்னால அந்த உண்மையை விட அந்த சாங்கியங்கள் they dominate. that is the fault thing. உண்மையில அந்த ஆரம்பத்துல கிடைச்ச அந்த பேர் உண்மை பேர் அனுபவம் ரொம்ப ரொம்ப உயர்வானது, ஒவ்வொன்றும் ரொம்ப உண்மையானதுன்னு சொல்லுவாரு இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாரு, இது மாதிரி இன்னும் ஒரு சின்ன ரொம்ப கேஷுவலான எக்ஸ்பிரஷன் என்னன்னா, எந்த ஒரு ரிலிஜன் அல்லது ஸ்பிரிச்சுவல் கோட்பாட்டின் மேலேயாவது நான் தெளிவான நல்ல சிந்தனை வச்சிருந்தா, நான் அடுத்த ஒரு ரிலிஜன் அல்லது ஸ்பிரிச்சுவல் கோட்பாட நான் முழு தவறுலாம் சொல்லவே மாட்டேன், அது பிளண்டர்னு சொல்லவே மாட்டேன். நான் அதுல இருக்கிற உண்மையையும் ஓரளவான மரியாதையோட தான் அப்ரோச் பண்ணுவேன். அந்த மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா. இங்கேயும் வந்து அது மாதிரிதான் எனக்கு புரியுது. உன்னுடைய ஆன்ம அனுபவம் ரொம்ப ரொம்ப உயர்வானது, ஆனா அடுத்த வேறொருவருடைய ஆன்ம அனுபவத்தை நீ இந்த காரணத்தினால உன்னுடையது உயர்வுங்கிறதுனால அடுத்தவருடையது உண்மையற்றது, அது தாழ்வானது அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. ஏன்னா அதுவும் வந்து டிவைன் கான்செப்டோட வந்ததுதான், கடவுளா உணர்த்தின பேருண்மைதான். அப்ப நம்ம வந்து அது கடவுளையே சரியா புரிஞ்சுக்காத மாதிரிதான். சோ டிவைன் அவர் நம்மள பார்த்து மார்க் பண்ணுவாரு. he will laugh at us. எஸ், ஓகே, தேங்க் யூ. ரிலிஜியனை சம்பந்தப்படுத்தி சொன்னீங்க, வெரி குட். ராதாராணி சொல்லுங்க. ராதாராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஒரு நிமிஷம் மைத்திலி சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், பெருமையாவும் இருக்கும், பின்னாடில இருந்து ஒரு கர்வத்துடனும் இருக்கும். அதை வச்சுட்டு இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ நம்ம வந்து கொஞ்சம் கூட குறைவா மதிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா கடவுள் வந்து இடுப்புல கை வச்சுன்னு கடகடான்னு சிரிச்சுட்டு இருப்பாரு. அட முட்டாள் பெண்ணே, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கேன், அவளுக்கு வேற மாதிரி கொடுத்திருக்கேன் அப்படின்னு அப்படி புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க மைத்திலி. மேடம் இது புரியுது மேடம். நம்ம ஒத்தனுக்கு ஏற்படுற அனுபவம் வந்து எப்படி அவனுக்கு உண்மையோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஒத்தொத்தருக்கும் அவனுடைய உண்மை உண்மை. அதுல அதையும் இதையும் சேர்த்துட்டு இறைவன் தானே அனுபவிக்கும் அனுபவத்தையும் சேர்க்கும் பொழுது அந்த இடம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷா இருக்கு. அதுதான் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டியே மைத்திலி. தேங்க்யூ. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். when thou affirmest thy soul experience and deniest the different soul experience of another, know that God is making a fool of thee. Dost thou not hear his self-delighted laughter behind thy soul's curtains? ரொம்ப அற்புதமானது. நீ உன்னுடைய ஆன்ம அனுபவத்தை வலியுறுத்தி கூறி, ஆனால் இன்னொருவனுடைய வேறுபட்ட ஆன்ம அனுபவத்தை மறுக்கும் போது கடவுள் உன்னை முட்டாளாக்குகிறான் என்பதை அறிய வேண்டும். உன்னுடைய ஆன்மாவின் திரைக்கு பின்னால் அவன் ஆனந்தமாய் சிரிப்பது உன் செவியில் விழவில்லையா? சோ நம்ம வந்து அப்படிதான் நினைப்போம், ஓ எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. காந்திமதி மியூட்ல வைங்க. நம்ம வந்து அப்படிதான் நினைச்சுப்போம், நம்ம தான் வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் எந்த மதங்களை பற்றியோ அதை பற்றியெல்லாம் நான் பேசலை, ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டாபிக்கு. நம்முடைய சில தியான மையங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மதரோட அந்த டச் இருந்துட்டே இருந்திருக்கும். அவங்க சொல்றது ஒண்ணு நடந்திருக்கும், அது வந்து நம்மளால இல்லை மதர்னால அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால் கூட
இப்ப அவங்கள வந்து அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது, இல்லாட்டி அவங்கள ஒரு அடுத்த லெவல்ல ஒரு குரு மாதிரி பார்க்கறது. ஸோ அதெல்லாம் கூட நம்முடைய சில தியான மையங்கள்ல நான் பார்த்துருக்கேன். சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். அது வந்து தப்புன்னு சொல்ல வரல. நமக்கும் இறைவனுக்கும் நடுவே வந்து யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவனுடைய ஆனந்தம் நம்முடைய ஆனந்தம். இறைவன் என்ன அனுபவம் நமக்கு கொடுக்கிறானோ அதை என்ன செய்யணும், அதை என்ன பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சது, ஸ்ரீ அரவிந்தோ ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ஜாய் பண்றோம், அதோட விட்டுடுவோம். ஆனா ஒரு ஸ்டெப்பு ஃபர்தரா போகணும்னா என்ன செய்யலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு க்ளூ. சண்முகப்பிரியா சொல்லுங்க. வணக்கம்மா. அது திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அசை போட்டு அது பண்ணுவோம். அது வந்து அசை போட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே. ஆனா அது என்ன செய்யலாம் சொல்லுங்க. அது பயிற்சியை ஆக்சுவலி மேற்கொள்ளணுமா? அது அந்த அனுபவத்தையா அதுல கிடைச்ச மெசேஜ நம்ம பயிற்சியா திருப்பி திருப்பி அதை யோசிக்கிறது. ரைட்டு, ஓகே. அப்புறம் ராதாராணி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதாவது நான் நினைச்சேன் இந்த இப்ப சாவித்ரி வரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லையா? ஆமா, அதாவது அது ஒரு சின்ன அனுபவம்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப வந்து அந்த அனுபவத்தை நம்ம வந்து முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிடணும் பகவானுக்கு. இந்த அனுபவத்தை கொடுத்தீங்க, அதை அவங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டு லைக் மைண்டட் பீப்புள் கூட அதை ஷேர் பண்ணலாம். அதனாலதான் நான் தைரியமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, குட் குட். அவ்வளவுதான்மா. வெரி குட். பானுப்பிரியா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நானும் அது சிமிலர் தாமா. நன்றி உணர்வோட இருக்கணும், அதை ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் சக்சஸ்ன்னு நினைச்சிட கூடாது, ஆரம்பம். அது ஒரு வார்னிங்காவும் நாம வச்சுக்கோம். இது ரெண்டு கடைசியில பானுப்பிரியா பாயிண்ட் பிடிச்சாங்க. அதை வந்து திருப்பியும் பகவானுக்கே அதை வந்து ஆஃபர் பண்ணிவிட வேண்டியது, அவ்வளவுதான். ஒன்னு ஆஃபர் பண்ணும்போது என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். பன்மடங்கா நமக்கு அந்த இன்னும் கிடைக்கும். அது வளரும், அது வளரும். கிட்டும் இல்ல, வளரும். கிட்டும்னு சொல்லக்கூடாது, அந்த வளரும். காந்திமதி என்ன சொல்ல வந்தீங்க? ஆமா, நான் உனக்கு சொல்றேம்மா. வந்து எனக்கு இந்த ஆன்மாவா அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியல. ஆனா இதுல பிடிச்ச வரி வந்துமா, உன்னுடைய அனுபவத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதே, ஏனெனில் உனது அனுபவம் உன்னுடைய ஜீவனின் உண்மையாகும். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் உண்மை என்று நினைத்து விடாது. அது சூப்பரா இருக்குமா? ஆமா, அது கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தானே. அது வந்து அந்த சமயத்துக்கு அது சரியா இருக்கும். ஆனா அதையே நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லா காலத்துக்கும். காலம் மாறும் பொழுது அந்த இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமா அடுத்த லெவலுக்கு கிடைக்கும் தானே. அதுவே உண்மை அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? கரெக்ட், தேங்க்யூ. அதுவும் ஒரு பாயிண்ட். பானுப்பிரியா சொன்ன மாதிரி, இல்லாட்டி ராதாராணி சொன்ன மாதிரி, சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி, அதை திருப்பி திருப்பி அதை ரிமெம்பர் பண்ணி அது சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்காக நன்றி சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தையே திருப்பியும் இறைவனுக்கே மீண்டும் அதை கொடுத்து விட வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா இது நம்மளுடைய புத்திசாலித்தனம் கிடையாது, நம்முடைய பெரிய படிப்பு அறிவு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஞானம் கிடையாது. இதெல்லாம் அவங்க கொடுத்தது அவங்களுக்கே திருப்பி கொடுத்தது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ அதனால இன்னொருவனுடைய வேறுபட்ட ஆன்ம அனுபவத்தை நாம வந்து மறுக்க கூடாது. அப்ப என்ன நினைச்சுப்பாரு, அட கடவுளை, நீ வந்து உனக்கு ஒரு அனுபவம், நீ இவங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு அனுபவத்தை கொடுக்குறேன், அது எப்படி வந்து நீ மறுக்க முடியும்? இப்ப நம்ம வந்து பல ஆன்மீக பெரியவர்களை எல்லாம் நம்ம பாக்குறோம், திருவண்ணாமலையில எங்கெல்லாம் பாக்குறோம், நிறைய சித்தர்கள்லாம் பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்த வந்து சொல்றாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா இருக்கிறதுல கூட ஒருத்தர் மதுரையில இருந்து ஒருத்தர், அவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் கேட்பாரு, இது பண்ணுவாரு. அவர் வந்து டெய்லி ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று போடுறாரு, ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறாரு.
அதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையோட இது இருக்காது. அது அவருக்கு கிடைச்ச அனுபவம், அதுவும் நல்லா தான் இருக்கு. இது போல பலருடைய அனுபவங்கள். அதுல உன்னுடைய ஆன்மாவிற்கு திரைக்கு பின்னால் அவன் ஆனந்தமாய் சிரிப்பது உன் செவியில் விழவில்லையா? அப்போ அதுக்கு பின்னாடி வந்து பகவான் சிரிக்கிறாரு. இவ்வளவுதான் நினைச்சிட்டியா? நம்ம வந்து இந்த பூமி உருண்டையை வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூடா பிரிக்கிறோமா? பூமத்திய ரேகையிலிருந்து அது என்ன ரேகை சொல்றது? பிரிக்கிறோம். அது துருவங்கள் வரை போகுமா பேரலல்? இப்ப லாங்கிடியூட் அப்படிங்கிறது இப்படி நெருக்கு வட்டமா வர்றது. நிறைய நாள் ஆச்சு ஸ்கூல் அது தீர்க்க ரேகையுமாங்க, போல் டு போல் வர்டிகலா. ஆமா, இது மாதிரி வெர்டிகலா வர்றது. சோ இந்த மாதிரி அது போட்டானாக்க நீங்க எத்தனை டிகிரிக்கு வேணாலும் போட்டே போகலாம். அது தெரியுமா உங்களுக்கு? எவ்ரி ஃபியூ இதுக்கு வந்து எவ்ரி செகண்டுக்கு அது மாதிரி வந்து யூ கேன் டிரா எ லைன். அத்தனை விதமான இது நீங்க போட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அது போலதான் இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது கூட ஒரு எல்லை இருக்கு. ஆனா அதுக்கு வந்து எல்லையே இல்லை. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஓவியமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த சிற்பங்கள் வடிவமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்வான்? ஒரு கட்டடங்கள் புதுசா கட்டுறது, அதுல ஒரு ஐடியா வருது, இல்லாட்டி ஒரு வேலை செய்யும் போது அதுல கம்ப்யூட்டர்ல எல்லாம் இப்ப நிறைய அது மாதிரி ஐடியாஸ் அப்படி வர்றது. இது மாதிரி பலவிதமான ஒரு அந்த வர்றது எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். ஸோ இதுக்கு வந்து எந்த வரம்பும் இல்லை. அதனால மற்றவர்களுடைய ஆன்மீக அனுபவத்தை பார்த்து என்னோட தான் வசந்தது, உன்னோடது மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து ஒரு முட்டாள்தனம். ஓ, இது அருமையிலும் அருமை, நாம் சொல்லக்கூடியதெல்லாம் புன்முறுவல் செய்து உன்னுடைய அனுபவத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதே. ஏனெனில் உனது அனுபவம் உன்னுடைய ஜீவனின் உண்மையாகும். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் உண்மை என்று நினைத்து விடாதே. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு இத நமக்கு சொல்றாரு. ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தரை படிக்கும் பொழுது இன்னும் எத்தனை காலத்துக்கு வேணாலும் அதை யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது. அவருடைய லைஃப் டிவைன் எல்லாம் படிச்சேன்னாக்கா இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனா கூட அதுல இருந்து ஏதோ பொக்கிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ உத்தர்பாரால வந்து அவர் கொடுத்த அந்த உரை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1909 கொடுத்திருக்காரு. இப்போ 117 வருஷம் ஆகுதா? 117 வருஷம் ஆகுது. இந்த 117 வருஷம் கழிச்சு இப்ப நாம படிக்கிறோம். அப்ப கூட அதுல வந்து பல செய்திகள் வந்து நமக்கு கிடைக்குது. நாம எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அதுல இருக்கு. நம்ம போன அஃபோரிசம்ல நம்ம பார்த்தோம், இந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இறைவன் வந்து பகவானுக்கு சொல்றாரு. அந்த பேரா நான் படிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். Then he placed the Gita in my hands. His strength entered into me and I was able to do the sadhana of the Gita. அப்ப என்ன ஆகுது? அவருக்கு அந்த கீதையை கையில தூக்கும் பொழுதுதான் ஒரு ஆற்றல் அவருள் பாய்கிறது. I was not only to understand intellectually, ஏன்னா அவர் வந்து ரொம்ப புத்திசாலி, intellectual person, அது மட்டும் இல்லை, but to realize what Sri Krishna demanded of Arjuna and what he demands of those who aspire to do his work, to be free from repulsion and desire.
அதாவது இந்த ஆசைகள்ல இருந்தும் இதுல எல்லாம் இருந்தும் விடுபட்டு நாம எப்படி நம்முடைய ஸ்வதர்மத்தின்படி நாம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத கீதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு பகவான் வந்து இதுல சொல்றாரு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனே வழங்கிய ஒரு உபதேசம் மாதிரி பகவான் வந்து இதை நமக்கு சொல்கிறார் அந்த உத்தர்பார பேருரை. அது போலதான் இப்படி நம்ம ஒவ்வொரு வரியா அங்கிருந்து படிக்கும் பொழுது ஓ நாமளும் இப்படி இருக்கணும், அதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம், அப்ப இத வந்து எப்படி இதை விட்டு விலகி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்மள இத்தனை வருடம் கழித்து ஒரு 120 வருடம் கழித்து நமக்கு அது வந்து சிந்திக்க தூண்டுகிறது. ஆனால் அது எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் உண்மை என்று நினைத்து விடாதே. இது நமக்கு சொல்லப்பட்டது, அவங்க 2 பேருக்கும் இல்ல, நமக்கு சொல்லப்பட்டதுதான். எல்லா காலத்துக்கும் இது ஏன்னா இதை விட அடுத்தடுத்த இதுக்கு வந்து போயிட்டே இருக்கணும், இல்லாட்டி பலர் வந்து இன்னும் நம்மளை விட முன்னாடி போயிடுவாங்க. எந்த அளவு நமக்கு சின்சியாரிட்டி இருக்கோ, எந்த அளவு நமக்கு அந்த வில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அது போயிட்டே இருப்பாங்க. இந்த உண்மையின் அடிப்படையில் மற்றவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மையை ஒருபோதும் மறுக்காதே. அப்ப அவங்கள வந்து ரொம்ப இதுவா வந்து நீ நினைக்க கூடாது. நான் ஆல்ரெடி இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன், இங்க சில ஆரோவில் வாசிகள் வந்து சில சமயம் அவங்களோட ஒரு இன்டராக்ட் பண்ற சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சது. அப்போ அவங்க எல்லாம் பெரிய பெரிய அனுபவங்களை வந்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, நான் வந்து தூங்கலாம் இல்லை, அவர் வந்து அந்த பேனியன் ட்ரீ கிட்ட அவர் அங்க வேலை செய்வார், மாத்திரை மந்திரில பல காலமா வேலை செஞ்சவர், இப்போ ஹி இஸ் நோ மோர். அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, அம்மா நான் அந்த மாத்திரை மந்திர் அந்த பேனியன் ட்ரீ கிட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன், நான் வந்து இப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு வந்து கோல்டன் கலர்ல, அதாவது தங்க நிறமுள்ள பொன்னிறமுள்ள குழந்தைகள் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க ஓடி வர்றாங்கம்மா, நிறைய குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஓடி வர்றாங்க, நான் பார்த்தேம்மா அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த அனுபவத்தை எப்படி நம்ம வந்து ஒரு மறுக்க முடியும் இல்லையா? அவர் ரொம்ப இன்னசென்ட்டா சொன்னார், இது நான் பார்த்தேம்மா அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டா சொன்னார். அது போல வேறு சில அனுபவங்களையும் அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம படிக்கிறோம் நமக்கு அதனால அனுபவம் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சு கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னொரு ஒரு லேடி, அவங்க வந்து இதுல குக் பண்றவங்க, ஸ்கூல்ல இங்க இருக்கிற ஆரோவில் ஸ்கூல்ல, அவங்க ஒரு தடவை வந்து என்கிட்ட இது மாதிரி ஷேர் பண்ணிட்டாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல, இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு அவங்களுக்கு, ஆரம்ப கட்டத்துல வந்து நான் அப்படியே மாத்திரை மந்திர் பக்கம் போவேம்மா, அப்படியே நடந்து போவேன், ஒரு நாளைக்கு இப்படியே மாத்திரை மந்திரை பார்த்துட்டே போறேன், அப்படியே ஒரு தேவதை மாதிரி அன்னை வந்து அந்த வெள்ளை உடையில வந்து இறங்கி வராங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது போல பலருடைய அனுபவங்கள் வந்து நமக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ அனுபவங்கள் இவங்களுக்கெல்லாம் பாரு எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினச்சிட்டேன். நான் வந்த புதுசு, அப்போ அந்த புதுசுனா என்ன, அப்பயுமே வந்து இங்கே வந்த புதுசு, ஒரு 2-3 வருஷம் ஆயிருந்தது. அப்போ இது மாதிரி வேற விஷயங்கள்லாம் பேசாம இதை பத்தி அவங்களா வந்து சொல்லுவாங்க, அது நல்லா இருந்தது. அப்படிதான், இதனால நம்ம இதை எதையுமே மறுக்கக்கூடாது, மட்டமாவும் நம்ம நினைச்சக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய அனுபவம் அவனுடைய ஜீவனின் உண்மையாகும். இந்த தனிப்பட்ட உண்மையெல்லாம் ஒன்று சேர்த்து அத்துடன் இறைவன் தானே அனுபவிக்கும் அனுபவத்தையும் சேர்க்கும் போதே முழு உண்மை கிடைக்கிறது. And the total truth would only be the totality of all these individual truths plus the experience of the Lord himself. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட, ஒரு சிறு வயது நபர், அவரு இப்ப கூட அவர் இருக்காரு, அவருடைய பெயர்லாம் சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்.
அவரு இந்த சாவித்ரி பவன்ல கிளாஸ் எடுக்கும்போது திடீர்னு வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வந்து உட்காந்தாரு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அவர் யாருன்னே தெரியாது. அந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அது இன்னும் ரொம்ப ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். நம்ம சாவித்திரியில விராட புருஷ அனுபவம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸ்ரீ அரவிந்தர். அந்த அனுபவத்தை அவர் அப்படியே காட்சியாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அதிசயமா இருந்தது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாமளே வந்து அந்த இறைவனா இதை கண்டு மகிழும் பொழுது நமக்கு வேற என்ன சொல்றது, நாமும் வந்து அதுல ஒரு பங்கெடுத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு தோணும். இதுல ஏதாவது சொல்லணுமா யாராவது? அடுத்தது பார்க்கலாமா? அம்மா, இந்த அனுபவத்தை பத்தி கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதை எழுதினாரு. அது நீங்க இப்ப சொன்ன ஆங்கில வரியினுடைய கடைசி அனுபவம் தான் கடவுள் அப்படின்ற அர்த்தம் வர மாதிரி இருக்குமா? சொல்லாமா? ஆமா, சொல்லுங்க. தேங்க்யூமா. ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே வருவாங்க. பிறப்பு என்றால் என்ன, பிறந்து பார் அப்படின்வாரு. முதுமைன்னா என்ன, முதிர்ந்து பார் அப்படின்வாரு. மரணம்னா என்னன்னா மரணித்து பார். அது மாதிரி ஒன்னொன்னா நிறைய வரிகள் வரும். கடைசியா வந்து கேட்பாங்க, அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் அப்படின்னும் போது, ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு அந்த வரியும் அதுவும் வந்த மாதிரி இருந்ததுமா. நன்றி அம்மா. நன்றி. சோ அந்த அனுபவம் தான் இறைவன். ஏன்னா அந்த இறைவனுடைய அந்த ஆனந்தத்தில் அப்போ வந்து நாமும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். இதை வந்து இப்படிதான் சொல்ல தெரியுது எனக்கு. அடுத்தது யாரு வாசிக்கிறா? சண்முகப்பிரியா வாசிக்கிறீங்களா? பானுப்பிரியா வாசிக்கிறீங்களா? 98 அஃபோரிசம் நம்பர் 98 படிக்குமாமா? படிங்க பானுப்பிரியா. 98. Revelation is the direct sight, the direct hearing, or the inspired memory of the truth. Drishti, Shruti, Smriti. It is the highest experience and always accessible to renewed experience. Not because God spoke it, but because the soul saw it. Is the word of the scriptures our supreme authority. I assume that this is an answer to the biblical belief in the commandments of God received by Moses, supposedly uttered by the Lord himself and heard by Moses. It is an indirect way of saying, Mother laughs, that this is not possible. Our supreme authority because the soul saw it. But it can only be a supreme authority for the soul that saw it, not for every soul. For the soul that had this experience and saw, it is a supreme authority, but not for the others. This was one of the things which used to make me think when I was a small child. These 10 commandments, which are besides extraordinarily commonplace, love thy father and thy mother, do not kill. It is revolting commonplace. And Moses went up Mount Sinai to hear that. Now, I do not know whether Sri Aurobindo was thinking of the Indian scripture. They were also Chinese scriptures. ஓகே, தேங்க்யூ. சைலன்ஸ். ஓகே, தமிழ்ல இது யாராவது வாசிங்க. நான் வாசிக்கட்டுமாமா? வாசிங்கம்மா. வெளிப்படுத்துதல், ரெவலேஷன் என்பது நேர்காட்சி, நேரே கேட்டல் அல்லது தெய்வீக உள்ளூக்கம் பெற்ற உண்மையின் நினைவு ஆகும். திருஷ்டி, ஸ்ருதி, ஸ்மிருதி இதுவே அனைத்திலும் உயர்ந்த அனுபவம் ஆகும். புதிய அனுபவத்தின் மூலம் எப்பொழுதும் பெறக்கூடியது. கடவுள் சொன்னான் என்பதனால் அல்ல, ஆன்மா கண்டது என்பதாலேயே வேதங்களின் வாக்கு
அனைத்திலும் உயர்ந்த அதிகார முத்திரை பெறுகிறது. பைபிளில் 10 கட்டளைகளை கடவுள் நேரே சொல்ல மோசே கேட்பதாக கூறப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கைக்கு இது பதில் கூறுகிறது என்று நினைக்கிறேன். அது சாத்தியமில்லை என்று மறைமுகமாக சொல்வதாகும். இது அன்னை சிரிக்கிறார். அனைத்திலும் உயர்ந்த அதிகார முத்திரை ஆன்மா கண்டது என்பதாலேயே. ஆனால் அது எந்த ஆன்மா கண்டதோ அதற்குத்தான் ஆக உயர்ந்த அதிகார முத்திரை பெற்றதாகும். எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்ல. இந்த அனுபவத்தை பெற்ற, இந்த உண்மையை கண்ட ஆன்மாவிற்கு அது ஆக உயர்ந்த அதிகார முத்திரை பெற்றது. ஆனால் மற்றவர்களுக்கு அல்ல. நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை பின்வருமாறு சிந்திக்க செய்தவற்றுள் இது ஒன்று. இந்த 10 கட்டளைகள் இவை மிக சர்வசாதாரணமாக உள்ளனவே. உன் தந்தையையும் தாயையும் நேசிப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இது வெறுப்பூட்டும்படி பழமைப்பட்டதாக, சாதாரணமானதாக இருக்கின்றது. இதை கேட்பதற்கு மோசே சீனாய் மலையில் ஏறினானாம். ஸ்ரீ அரவிந்தர் இந்திய வேதங்களை மனதில் கொண்டிருந்தாரா என்று எனக்கு தெரியாது. சீன வேதங்களும் உண்டு. மௌனம். நன்றி. நன்றி. இத பத்தி யாராவது சொல்றீங்களா? திருஷ்டி அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சது. திருஷ்டினா என்ன? நம்ம சாதாரண பார்ப்பது காட்சி. திருஷ்டினா காட்சி. அப்புறம் சண்முகப்பிரியா சொல்லுங்க, ஸ்ருதினா என்ன? ஆமா, திருஷ்டிக்கு தான் சொல்லுவாங்க. ஸ்ருதினா என்ன? வேற யாருக்கு தெரியும்? ஸ்ருதினா கேட்பது. மேல அஃபர்சம்லயே இருக்கு, டைரக்ட் ஹியரிங். அதுலயே இருக்கு டைரக்ட் ஹியரிங். ஸ்ருதி அந்த மூணாவது தான் இன்ஸ்பயர்ட் மெமரி ஆஃப் ட்ரூத். ஸ்ருதிங்கிறத வந்து ஹியரிங்னு சொல்லலாம், லிசனிங்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் நமக்கு கேட்கறது, இல்லாட்டி நாம ஒன்ன கேட்கறது. ஓகேவா? அது ஒண்ணு. ஸ்மிருதி அப்படின்னா வேதம் இல்ல, அதுதான் மேல தி இன்ஸ்பயர்ட் மெமரி ஆஃப் ட்ரூத். இல்ல இல்ல, ஸ்மிருதி அப்படின்னாக்கா மெமரி, ரிமெம்பரன்ஸ். ஸ்மிருதி அப்படின்னாக்கா ரிமெம்பரன்ஸ், அதாவது ஸ்மரண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மரணங்கிறது ஞாபகம்ங்கிற சென்ஸ்ல, அத கேஷுவலா சொல்றது. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் அதானே இல்ல? நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ் மொழியில கலந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. பகவான் சொல்றாரு, தமிழை கேட்கும்போது எனக்கு சன்ஸ்கிரிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு புக்ல எழுதியிருக்காரு. சொல்லுங்க வசனம். ஆமா, இந்த கிளாசரி ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் அதர் இந்தியன் வேர்ட்ஸ் யூஸ் பை பகவான். அதுல ஸ்மிருதி அது வந்து ரிமெம்பரன்ஸ். அதுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன், the faculty by which true knowledge hidden in the mind reveals itself to the judgment and is recognized at once as the truth. That is recognizing truth. The truth. ஓகே. ரிமெம்பரன்ஸ்னா அது எங்கேயோ இருக்கு நம்ம கிட்ட, அதுக்கப்புறம் அது வந்து வெளியே வருது. ஸ்மிருதி அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ யாராவது திடீர்னு சாவித்திரி வாசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம உடனே சொல்லுவோம், ஓ இது வந்து புக் 3 Canto 2ல அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்ல வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? அது மாதிரி அது வந்து அந்த ஸ்மிருதி, அது வந்து அது அந்த ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, இந்த அஃபரிசம் பத்தி ஏதாவது சொல்றீங்களா? ராமலட்சுமி அஃபரிசம்ல பகவான் மதர் இண்டிகேட் பண்ணினாங்க இல்லையா? ஆமா. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரிலேபிள், நீ அதை நம்பணும், அது ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் a universal truth. ஆமா.
அது வந்து உன்னுடைய சோலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆஸ்பெக்ட் இருக்க மாதிரி ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் அதே மாதிரி இருக்கணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தானே புரியுது. அதுதான் மதரும் பகவானும் இந்த அதர் ரிலிஜன்ஸ் பத்தி சொல்றதும். they focus at various angles. இப்ப ஆதிசங்கரர் நிர்வாணம் சொன்னார்னா அது ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் அது உண்மை ட்ரூத். அதுல வந்து நம்ம அதை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம். ஆனா அந்த ட்ரூத் வந்து அதுக்கும் கொஞ்சம் மேல இருக்கும். இன்ட்யூஷன் எல்லாம் சேர்ந்தது. அது மாதிரி இங்கேயும் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வருது. அப்படின்னா யார் ஒருத்தருக்கு ஒரு ஆன்மாக்கு சொல்லப்பட்டதோ that is an authority for the soul that saw it and not for every other soul. And the uniqueness of that அனுபவம் revelation அப்படிதான் புரியுதுமா. தேங்க்யூ. ராதாராணி ஏதோ சொல்ல வந்தாங்க, சொல்லுங்க. அதாவது வணக்கம்மா. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, பார்த்தல் கேட்டல் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு, அந்த வேதங்கள் எல்லாமே அந்த விதத்துலதான் வந்திருக்கு. ஆமா, அந்த விதத்துலதான் எல்லா வேதங்களும் வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு பகவான்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் லெவல்ல அவங்க அதை கேட்டிருக்காங்க. ஈவன் அந்த மோசஸ் கூட மலையில ஏறி பகவான் சொன்னதை கேட்டு வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. இப்ப நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே எங்களால ரிப்பீட் பண்ணவே முடியாது. இது வந்து வேறொரு லெவல்ல இருந்து அவங்க கேக்குறாங்க. ஆன்ம லெவல், ஆன்ம லெவல்ல கேட்டு பார்த்து, ஆன்மா மூலம் பார்த்து, இந்த ஊனக்கண்ணால இல்ல. அப்புறம் நல்ல ஞாபகம் வச்சுட்டு அத சொல்றாங்க. அத பத்திதான் ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த உண்மை வந்து வெளிப்படுது. ஏன்னா வந்து குரான்ல பைபிள்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரிதான் நடக்குது. அதாவது பகவான் வந்து பேசினதை அவங்க கேட்டு அப்படியே எடுத்து சொல்றா. ஆமா, ஆனா வந்து அது எந்த மாதிரி ஒரு லெவல்ல அவங்க கேக்குறாங்க அதுதான் தெரியாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து காட்சிகளாக ரிஷிகளும் முனிவர்களும் பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து அதை கேட்டது, பகவான் சொன்னதை அவங்க கேட்டது, கடைசியாக அதை நினைவில் வைத்து கொண்டு வார்த்தைகளாக அதை வந்து சொல்றது. அதுதான் வந்து இட் ஹஸ் பிகம் ஸ்கிரிப்சர்ஸ். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்தது அப்படின்னு மதர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அது ரொம்ப ஆர்டினரி. அது என்ன, ஒரு அம்மா அப்பா வந்து நீ மரியாதை கொடு அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை போய் மலையில ஏறி போய் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி மதர் வந்து சிரிக்கிறாங்க. பட் இட் இஸ் ஓகே. அந்த சில காலங்கள்ல சில விஷயங்கள் வந்து தேவையா இருந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற காலங்கள்ல அது தேவையில்லாம இருந்திருக்கலாம். ஆனா அப்போ ஒரு வேளை அது தேவையா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ரெவலேஷன் இஸ் த டைரக்ட் சைட். ரெவலேஷன் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படுத்துதல்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆன்மீக வெளிப்படுத்துதல் அப்படின்னு தான் வச்சுக்கணும் ரெவலேஷன் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு நேரடியான காட்சி, நேரடியாக கேட்பது, ஆர் த இன்ஸ்பயர்டு மெமரி ஆஃப் த ட்ரூத். அது வந்து அந்த தெய்வீக உள்ளுணர்வின் ஒரு உண்மை, அது மெமரி ஆஃப் ட்ரூத். அதை தான் அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்துல சொல்றாரு. திருஷ்டி, ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த ஆன்மீக வெளிப்பாடு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? அதுக்கு வந்து நமக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கணும் ஒன்று, அதுக்கப்புறம் நேரடியாக நம்ம வந்து கேட்டிருக்கணும் ரெண்டாவது, மூணாவது அந்த உண்மை, அதில் இருக்கிற அந்த சத்தியம், அது வந்து நம்மளுடைய ஒரு தெய்வீக உள்ளுணர்வு பெற்ற அந்த உண்மையின் விளைவாக அது வந்து இருந்திருக்கும். இப்போ வசந்தாமா வந்து ஒன்று சொல்றாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒன்று எடுத்து சொல்றாங்க, காந்திமதி ஒன்று சொல்றாங்க, ராதாராணி ஒன்று சொல்றாங்க. நிறைய முறை சாவித்திரி படிச்சிருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு உள்ளுணர்வுல இதுல இருக்கிற ஒரு உண்மை எங்களுக்கு வந்து திடீர்னு சடனா இது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நான் என்னோட அனுபவத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து ரைட்டா தப்பானாலாம் எனக்கு தெரியாது.
இந்த நிறைய மொழிபெயர்ப்புகள் இந்த இப்ப நான் படிச்ச அந்த இன்விடேஷன், அந்த அழைப்பு அப்படின்ற அந்த கவிதையுடைய மொழிபெயர்ப்பு கூட சண்முகப்பிரியா வந்து ஒருத்தரை சொன்னாங்க. அவர் பேர் என்ன? ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அவர். சண்முகப்பிரியா அம்மா நித்திய பாரதி இளங்கோம்மா. நித்திய பாரதி அவர் வந்து இத மொழிபெயர்த்திருக்காரு. உடனே அது பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ அது உடன்பாடு இல்லை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இது வந்து இதுல வந்திருக்கு, ஆல் இண்டியா மேகசின்ல ஒரு முறை இதை பப்ளிஷ் பண்ணாங்க தமிழ்ல அப்படின்னு. அதுவும் எனக்கு ஒரு முழுமையாக எனக்கு அது உடன்பாடு இல்லை. கடைசியில நானே வந்து இந்த வார்த்தைகளை போட்டு அதுக்கப்புறம் பண்ண உடனே எனக்கு ஒரு ஏன்னு சொன்னா அப்பதான் அதனுடைய அவர் சொல்ல வந்த அந்த சென்ஸ் வரும் போல இருந்தது. அவர் எவ்வளோ தூரம் தானும் ஏறணும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களையும் இந்த உலகத்தையே இந்த உலக மாந்தர்களையே வந்து ஒரு லெவலுக்கு இந்தியா மூலமா இதை கொண்டு போகணும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு அப்படின்னு அந்த ஒரு உத்வேகத்தோட இந்த கவிதை இருக்கணுமே தவிர இப்படி சாதாரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமா அது வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பகவான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் பல சமயங்கள்ல ஷாம்லாமா சில சமயம் இதை மொழிபெயர்த்து கொடுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் திடீர்னு ஒன்றும் தோணாது. என்ன அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை தெரியும், ஆனா அதை போட்டானாக்கா அது நல்லாவே இருக்காது. இது என்ன இது நல்லாவே இருக்காது அப்படின்னாக்கா கடைசியில இதுல சொல்ற மாதிரி இன்ஸ்பயர்டு மெமரி ஆஃப் ட்ரூத் அது வரும்போது தான், அந்த இன்ஸ்பிரேஷன் வரும்போது தான் அந்த மொழிபெயர்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதாவது மகாலிங்கையா கூட உட்காந்து நிறைய நாள் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவர் எடுத்திருக்காரு. இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. நிறைய உபயோகமா இருந்தது. ஆனா என்ன சொல்லி கொடுத்தாருன்னு இப்ப இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் போல டெய்லி அவரை மீட் பண்றது, அவர் வந்து இதை சொல்லி தர்றது, அது மாதிரி எல்லாம் ஒரு கட்டத்துல அதுக்கு முன்னாடியும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். பட் இருந்தாலும் இவர் பெரிய மனுஷன், இவர் நிறைய பண்ணியிருக்காரு, என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்காந்து பல விஷயங்களை வந்து அது கத்துக்க முடிஞ்சது. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனலா வரும் அப்படிங்கிறத அது மொழிபெயர்க்கும் போது அது மொனாட்டனஸா இல்லாம அப்படியே ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இல்லாம சில சமயம் அது வார்த்தைக்கு வார்த்தையா இருந்தா அது நல்லாவே இருக்காது. அது தூக்கி வச்சுட்டு பேசாம உட்காந்துட்டுறது. அதுக்கப்புறம் அது திருப்பியும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த இதுல சொன்ன மாதிரி அது சத்தியமாக இட் இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு அனுபவமாக கடைசியில அது மாறும். அந்த மொழிபெயர்ப்பே வந்து ஒரு அனுபவமாக ஆகும். ஏன்னா அந்த அனுபவமாக வந்ததுக்கு அப்புறம் அதை எழுதினா அதுல நல்லா இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஆக்சசபிள் டு ரெனியூட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெவலேஷன்ஸ் எல்லாம் ஒரு இதனோடு ஒரு சட்டத்துக்குள்ளேயோ இல்லாட்டி இவ்வளவுதான் அப்படிங்கிறதுலையோ எதுவும் அதை முடிச்சுக்க முடியாது. அது வந்து ரொம்ப இட் இஸ் வாஸ்ட். நாட் பிகாஸ் காட் ஸ்போக் இட், பட் பிகாஸ் த சோல் சா இட். கடவுள் பேசினதுனால மட்டும் இல்லை, ஆனா இந்த ஆன்மா வந்து அதை காட்சியாக பார்க்கிறது. எஸ்எஸ் அந்த கீதா படிக்கும் பொழுது நிஜமாகவே பகவான் நம்மளை உட்காத்தி வச்சு கிளாஸ் எடுக்கிறது போல இருக்கும். அந்த கீதாவை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது போல இருக்கும். பகவத்கீதை படிக்கலைன்னாலும் அந்த சம்ஸ்கிருத ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியலனாலும் பகவான் வந்து உட்காத்தி வச்சு நமக்கு அதெல்லாம் சொல்றது போல ஒரு அனுபவமாக அது இருக்கும். இஸ் த வேர்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அவர் சுப்ரீம் அத்தாரிட்டி. பகவத்கீதையை நம்ம சொல்லலாம். ஏன்னா பகவத்கீதை எங்க சொல்லப்பட்டது, எந்த இடத்துல? குருக்ஷேத்ரா வார்லமா, போர் களத்துல, ஒரு பேட்டில் ஃபீல்டு. பேட்டில் ஃபீல்டுன்னா அது எப்படி இருக்கும்? ரணகலமா இருக்குமா, ரொம்ப ரணகலமா ஒரே இருக்கும். கூச்சல் குழப்பம். ஆமா, ஒரே கூச்சல் குழப்பம், கூச்சலும் ஆமா, சண்டை சச்சரவு சச்சரவு. இருக்கும். அதாவது கொஞ்சம் அசந்தாலும் என்ன ஆகும், அர்ஜுனன் மேல அம்பு மாதிரி விழும். அம்புதான் வந்து பாயும். அது வந்து ஜோலி முடிஞ்சது.
ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் சொல்றத நீ கேளு, அவ்வளவுதான். அப்போ இறைவனுடைய அந்த சொல்லை கேட்கும் பொழுது இதுல இருந்து ஒண்ணு தெரியுது நமக்கு. என்ன தெரியுது? அவனுக்கு அடிபணியும் பொழுது என்ன நடக்குது? அவருக்கு அடிபணிஞ்சு நடந்தோம்னா குழப்பம் தீரும், வெற்றி நிச்சயம். பாதுகாப்பு கிடைக்குது முதல்ல. பாதுகாப்பு. எஸ். அந்த பேட்டில் ஃபீல்டுல உட்கார்ந்து அவர் சொல்றாரு. ஆமா. அப்போ ஒரு பாதுகாப்பு கிடைக்குது தானே. இதே வார்த்தைய இந்த எனது சிறைவாசத்திலையும் உத்தரப்பாரா ஸ்பீச்லயும் பகவான் சொல்றாரு. இன்னும் கூடவா உனக்கு சந்தேகமா இருக்கு? நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்க, எந்த கஷ்டத்திலையும் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு பகவான் சொன்னத நம்ம ஸ்ரீ அரபிந்தோ எழுதுறார். அது போலதான் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த இறைவனுடைய ஆணைக்கு அடிபணியும் போது அது நடக்கும். அது ரொம்ப இஸ் த வேர்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், அவர் சுப்ரீம் அத்தாரிட்டி. அதுதான் சுப்ரீம் அத்தாரிட்டி, வேற எதுவுமே இல்லை. நம்மளுடைய இதெல்லாம் டேட்டா கலெக்ஷன் தான். இதை பார்த்து அவங்க சொன்னதை வச்சு இவங்க சொன்னதை வச்சு ஒரு தடவை இவர் சொன்னாரு, அலோக் பாண்டே சொன்னாரு, நான் வந்து பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டு நான் வந்து இது எழுதலை, இது வந்து உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கல, ஐ ரியலி ரெட் இட் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படியே ஒரு ஒரு மழை மாதிரி பொழிவார். அவர் எல்லா இதையும் அவர் சொல்லிட்டே இருப்பார். சாவித்திரியை வந்து சொல்லுவார், லைஃப் டிவைனை சொல்லுவார். அவருக்கு எங்கேருந்து தான் அது கொட்டுதுன்னே தெரியாது, ஏதோ மனப்பாடம் பண்ண மாதிரி அவர் சொல்வார். ஸோ அது போல இதெல்லாம் வந்து அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி அதுல இருந்து வருது. அது ஐ அசியூம் தட் திஸ் இஸ் அன் ஆன்சர் டு த பிப்ளிக்கல் பிலீஃப் இன் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் God received by Moses, supposedly uttered by the Lord himself and heard by Moses. It is an indirect way of saying that this is not possible. அப்போ இதுல அன்னை சொல்றாங்க, அந்த இது வந்து நம்பிக்கைக்கு பதில் கூறுகிறேன். பைபிளில் 10 கட்டளைகளை கடவுள் நேரே சொல்ல மோசே கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கைக்கு இது பதில் கூறுகிறது என்று நினைக்கிறேன். அது சாத்தியமில்லை அப்படிங்கிறாரு அன்னை. அவர் சுப்ரீம் அத்தாரிட்டி பிகாஸ் த சோல் saw it, but it can only be a supreme authority for the soul that saw it. எந்த ஆன்மா அது பார்த்ததோ, அந்த காட்சியை பார்த்ததோ, அதுக்கு தான் அது வந்து ஒரு ஆகச்சிறந்த அனுபவமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அது பார்த்தது, அதுக்கு அது வந்து சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருக்கும். For the soul that had this experience and saw, it is the supreme authority, but not the others. இப்போ நம்மளுடைய இந்த வகுப்பு எல்லாம் போய் வேற யாருக்கிட்டையா சொன்னோன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய வச்சுக்கொண்டு சொல்லுவாங்க. அதுதான், ஏன்னா அவர்களுடைய உண்மை அவர்களுக்கானது. அது நீங்க சொன்ன மாதிரி வேற லெவல்ல இருக்கிற ஒரு உண்மை, நமக்கு இது வேற ஒரு லெவல்ல இருக்கிற உண்மை. அது அவங்களுக்கு சரி, இது நமக்கு சரி. எதையும் குறைச்சு மதிப்பிடுறதோ எதுவும் நமக்கு கிடையாது. நாம வந்து திணிக்கவும் கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னா யாரும் காதுலே வாங்க மாட்டாங்க. இல்ல வாங்க மாட்டாங்களா? எதுக்கு வாங்குறாங்க? நல்ல விஷயத்தை யாருமே வாங்க மாட்டாங்களே. நல்ல விஷயத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. This was one of the things which used to make me think when I was a small child. இதுதான் அன்னைக்கு அந்த சிறு குழந்தையிலிருந்து இது மாதிரி இது ஏன் அப்படின்னு தோணுது. எவ்வளோலாம் அன்னை சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. அன்னையை வந்து எவ்வளவு ரொம்ப நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உண்மையான இது உங்களுக்கு தெரியல, நான் உங்களை வந்து உங்க அளவுக்கு கீழே இறங்கி வந்து உங்களோட பேசுறதுனால, உங்களோட சரிக்கு சமமா பழகுறதுனால உங்களுக்கு வந்து என்னுடைய இது என்னங்கிறது உனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. என்னாக்கா அந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்மளுடைய நிலைமைக்கு சரிசமமாக வந்து ஒரு அவதாரம் பேசும்பொழுது நாம என்ன செய்யறோம்? டேக் இட் ஃபார் கிராண்டடா வந்து அதை எடுத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு சிறு குழந்தையில இருந்து இது மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கு. என்னுடைய அனுபவம் எனக்கு
அவனுடைய அனுபவம் அவனுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உண்மையாக உணரப்பட்டிருக்கிறது. These 10 commandments, which are besides extraordinarily commonplace, love thy father and thy mother, do not kill, it is revoltingly commonplace. And Moses went up Mount Sinai to hear that. இதை கேட்கறதுக்காக அவர் மலையேறி போனாராம். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறார். Now I do not know whether Sri Aurobindo was thinking about the Indian scriptures. There were also Chinese scriptures. அப்படிங்கிறதோட அன்னையும் முடிக்கிறாங்க. ஸோ அரவிந்தர் இந்திய வேதங்களை மனதில் கொண்டிருந்தாரா என்று எனக்கு தெரியாது. சீன வேதங்களும் உண்டு. ஏன்னா இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸே கிட்டத்தட்ட நம்முடைய சாவித்திரி மாதிரி தான், எப்படி வேணாலும் அதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் செஞ்சுரி எடுத்து போகிறோம். 98. ஓகே, யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். ஆமா, பகவானும் மதருமா நம்மள ரொம்ப பரந்த சிந்தனை உள்ளவங்களா ஆக்குறாங்க இல்லையா? நம்ம தனியா உட்காந்து இந்த ஒவ்வொன்னையா யோசிக்கவே மாட்டோம். இங்க சொன்னதுனால அது ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்கா நமக்கு அதோடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வராங்க. நமக்கு அது புரியுது. ஆனா இந்த சைட்டு, இந்த திருஷ்டி, ஸ்மிருதி, அப்புறம் இன்னொன்னு என்னது, திருஷ்டி, ஸ்ருதி, ஸ்மிருதி. இந்த ஸ்ருதி இதெல்லாம் வந்து நமக்கு சில சமயம் அனுபவங்களை அது கிடைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்ருதி எல்லாம் இது அப்பப்ப ஏதாவது ஒண்ணு திடீர்னு தோணும் நமக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஒரு தடவை ஷியாம்லா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அது வந்து அந்த காத்துல இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஈஸியா சொன்னாங்க. வாஸ்தவம் தான், இந்த அட்மாஸ்பியர்ல அது இருக்கும். அது வந்து எந்த மைண்டால அது கேட்ச் பண்ணிக்க முடியுதோ அந்த ஜீவன் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. அது உண்மைதான். சொல்லுங்க மீரா. வணக்கம்மா. வணக்கம். இப்ப நீங்க மதருக்கு நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம மதரை நம்ம நல்லா அது உணர்ந்துட்டு மதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அது நினைச்சு நம்ம நிறைய வாட்டி நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி மதருக்கு நன்றி சொல்றோம். மனதார நன்றி சொல்றோம். பட் இது ஆஃபர் பண்ணணும்னு சொல்றீங்களே, அது எப்படி ஆஃபர் பண்றது? அது அப்படியே அந்த அனுபவங்களை எல்லாம் அவங்களுடைய காலடியில வச்சிட வேண்டியதுதான். அதாவது ஸ்ரீ அரபிந்தோவுக்கு வந்து ஒரு அனுபவம் நடந்ததாக நம்ம எதுலையோ படிச்சிருக்கோம். ஒருத்தர் வந்தாராம் ஸ்ரீ அரபிந்தோ வந்து முதல்ல பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ அவர் என்ன பண்ணாரா, அந்த டீ கெட்டில் இருக்கிற டீ எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு திருப்பியும் வச்சுட்டு அவர் வந்து போயிட்டார். குள்ள சித்தரோ என்னவோ பேர் சொல்லுவாங்க. குள்ளசாமியார். அந்த குள்ளசாமியார் வந்து அந்த டீ பாட்டை கவுத்திட்டு போயிட்டாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, என்ன நீங்க பேசாம இருக்கீங்க, அவர் பாட்டு வந்தாரு, தொக்கலை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு பகவான் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்பதான் உனக்கு புதிய அந்த உணர்வு எல்லாமே உள்ள வர முடியும். உன்னுடைய அனுபவங்களை எல்லாத்தையும் எம்டி பண்ணிடு, அப்பதான் புதிய அனுபவங்கள் உனக்குள்ள வரும் அப்படின்னு அந்த குள்ளசாமியார் வந்து இன்டைரக்டா சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிறத பகவான் சொல்லியிருக்காரு எல்லார்கிட்டையும். ஸோ அப்படிதான் அதை வந்து நம்ம எம்டி பண்றது அப்படின்னா, நமக்கு எம்டி பண்றது எப்படின்றது தெரியாது. ஆனா அந்த அனுபவங்களை எல்லாத்தையும், ஆகா நீங்க இதை கொடுத்தீங்க, இந்தாங்க இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்ம விலகிடணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. புரிஞ்சது. புரியலையோ? புரிஞ்சது மேம். ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம்.
அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் ப்ராஸ்பரிட்டி தின வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்கு. நான் இதில் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன் நம்ம குரூப்பில். ஸோ அந்த ஸ்ரீ அரபிந்தோ ரெலிக்ஸ் பிளேஸை வந்து இனாகுரேட் பண்ணுறோம். அது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ஆஷ்ரமில் இருக்கிற மாதிரியே அந்த கனோப்பி எல்லாம் போட்டு அந்த அளவு டெக்கரேட்டிவாக இல்லை, பட் எங்களால் என்ன முடியுமோ இப்போ அதை வந்து செஞ்சுருக்கோம். ஸோ வர முடிந்தவர்கள் தாராளமாக வரலாம். 4ஆம் தேதி 4 மணிக்கு, வியாழக்கிழமை 4ஆம் தேதி 4 மணிக்கு. அதுவும் ஒரு நியூமரிக்கலா வருது இல்ல, 4 PM 4th. ஆமா, ஜூன் 4th ஷதவனோட பர்த்டே அன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெலிக்ஸ் இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருந்தது. அதுக்காக தீவிர பற்று இருந்தது. கரெக்டா அந்த டைம்ல முடிக்கிற மாதிரி. ஆமா, அது வந்து கொஞ்சம் இழுத்துட்டே போச்சு. அது கரெக்டா ஜூன் 4th இப்போ முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடினாலும் முடிஞ்சிருக்க முடியாது. பட் அவங்களுடைய பர்த்டே அவங்களுக்கு ஆனர் பண்ற மாதிரி அந்த ஜூன் 4ஆம் தேதி அதை வச்சிருக்கோம். வீடியோ எடுத்தனாக்கா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? Thank you, ma'am. Thank you so much. Thank you, madam. Thank you. Gratitude, Ma Bhagwan. Thank you, ma. Thank you all. அன்னைக்கும் Thank you, madam. அனைவருக்கும் Thank you, ma. Thank you, ma. Gratitude, ma Bhagwan. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யாரு? Thank you, ma. சுகந்தி வாசுதேவன். எஸ்மா. அம்மா, ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்ருதி ஸ்மிருதி அது 2 டிஃபரன்சியேஷன் மட்டும். அது என்ன? ஸ்ருதி ஸ்மிருதி கேக்குதம்மா? கேக்குது.